லவ் பண்றப்ப உன்னையதான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றீங்களா? ஒருவேளை அந்த வாக்குறுதி பொய்யா இருந்தா இப்ப இருக்கிற பிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் 69 படி உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட்டும் அண்டு ஃபைனும் இருக்கு. இது ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ், அதாவது பிணையில் வர முடியாத குற்றம், தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க உண்மையாவே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு பின்னாடி ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு இருக்கீங்க, அவங்களுக்கு இந்த செக்ஷன் பொருந்தாது. ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களோட அடையாளத்தை மறைச்சு அந்த பெண்ணை ஏமாத்தணும்னு எண்ணத்தோட பழகி அந்த பொண்ணை பயன்படுத்திக்கிட்டா அவங்களுக்கு தான் இந்த செக்ஷன் பொருந்தும். ஆனா நீங்க இத வாய் வார்த்தையா சொன்னா மட்டும் போதாது. அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதுக்கு ஆதாரமா வாட்ஸ்அப் மெசேஜோ அப்படி இல்லைன்னா ஆடியோவோ இல்லைன்னா வேற ஏதோ சாட்சிகள் இருந்தா கேஸ் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். புதிய சட்டத்தை பத்தி உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தகவல் எல்லாருக்கும் தெரியணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.